வணக்கம். வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. நான் இங்க சங்ககிரில இருந்து வரேங்கண்ணா. சங்ககிரியில இருந்து. ஆமாங்க. உங்க பேருங்க? என் பேர் நிதேஷ். நிதேஷ். நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனான்ஸ். ஆமாங்க. ஒர்க் பண்றீங்களா வச்சிருக்கீங்களா? ஒர்க் பண்றேங்க. ஒர்க் பண்றீங்க. ஆமாங்க. சரி, ஓகே. அது போக மாடு. ஆமா, தோட்டத்துல மாடு இருக்கு. தோட்டத்துல மாடு ஆமாங்க. இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில மணியண்ணன் கிட்ட மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. இந்த மாடுங்களா? ஆமாங்க, இந்த மாடு தாங்க. இந்த ஒரு மாடு தானே இல்ல வேற? இல்ல, ஒரு மாடு தாங்க. ஒரு மாடு தான். கண்ணு மாடு. ஆமா, கண்ணு மாடு. இது என்ன கிரு கிராஸ்ல சேருங்களா? ஆமா, கிரு கிராஸ்ங்க. கிரு கிராஸ்ல சேர கண்ணு மாடு. கண்ணு பொட்டை கண்ணுங்களா? காளை கண்ணுங்க. காளை கண்ணோட இருக்கு. பாக்குறதுக்கு மாடு நல்ல ஜம்முன் இருக்கு. கிரு கிராஸ்ல சேர்றது. இப்போ வந்து நீங்க இவரை எப்படி கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்க? ஏற்கனவே மணியண்ணாட்ட வாங்கியிருக்கிறேன். அப்புறம் நேற்று மத்தியானம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி மாடு வாங்கணும். அப்புறம் சரி வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பழைய கஸ்டமர். ஆமா, பழைய. சரி சரி. இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கி கொடுத்த மாடு எல்லாம் எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க. பரவாயில்ல. எத்தனை உருப்படிகள் வாங்கியிருப்பீங்க இது வரைக்கும்? இவர்கிட்ட இது வரைக்கும் 3 உருப்படி வாங்கிருக்கீங்க. 3 உருப்படி வாங்கியிருக்கீங்க. இப்போ அவர் வாங்கி கொடுக்கும்போது ஒரு பால் அளவு சொல்லியிருப்பாரு. அந்த அளவு கொடுக்குமா, அதோட அதிகமாக கொடுக்குமா, இல்லை கம்மியாக கொடுக்குமா? சரி, ஒரே அளவு மிச்சமா சொன்னதுலேருந்து குறையாதுங்க. குறையாது. சொன்னால இருந்து கம்மியாக இருக்காது. அந்த அளவுக்கு பால் வரும். சரி, இப்போ வந்து இந்த கிரு கிராஸ் வந்து என்ன பால்? 2 நேரம் 10 லிட்டர் கறக்குன்னு இருக்காரு. மிச்சமாக தான் கறக்கும். எச்சாவே கறக்கும். கரைச்சாவே கறக்கும். சரி சரிங்க. அவ்வளோதாண்ணா, போகலாம். இதுக்கு வந்து எத்தனை மணில இருந்து பார்த்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்க? ஒன்று 4:30 மணிக்கு வந்தேன். 1/2 மணி நேரத்தில் வாங்கியாச்சு ஒரு மாடு. அது பிடிக்கலன்னு அப்புறம் அது ஒரு 6 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் வாங்கிட்டோம். 6 மணிக்கு மறுபடியும் வேற மாடு மாடு பிடிக்காம மாத்திருக்கீங்க வேற மாடு. சரி, இதுல வந்து எத்தனை ரூபா மிச்சம் பண்ணிருக்காரு பேரம் பேசி? பேரம் பேசி 8 ரூபா மிச்சம் பண்ணிருக்காரு. 8 ரூபா மிச்சம் பண்ணிருக்காரு. சரி. இப்போ வந்து இங்க இருந்து கொண்டு போறீங்க. கொண்டு போனோடனே மாடு செட் ஆயிருமா? ஒரு 5-6 நாள் ஆகும். நம்ம கட்டரிக்கு செட் ஆகும்னா ஒரு 5-6 நாள் ஆகும். ஒரு 5-6 நாள் ஆகும். சரி, நீங்க இவருங்க கூட வந்திருக்கிறவரு? நம்ம தோஸ்த். சரி சரி. உங்க பேருங்க? ரமேஷ். நீங்க அவர் கூட தான் இருக்கீங்களா? நீங்களும் மாட்டு வியாபாரி தான். சரி, ஓகேம்மா. இந்த மாதிரி மாடுகள் என்ன ஒரு சஜஷன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நீங்க ஏற்கனவே நம்பி வாங்கலாம். நம்பி வாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் வந்து 3 மாடுகள் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும் இப்ப எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு? எல்லாம் ஒன்றும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாரு. போன் எல்லாம் எடுக்காமல எப்ப கூப்பிட்டாலும் போன் எடுக்கிறாரு. இல்ல, இது வரைக்கும் வாங்கி கொடுத்த மாடுகள் ஏதாச்சும் ஃபால்ட் வந்து? அதெல்லாம் எதுவுமே இல்ல. சரி சரி சரி, ஓகே. இந்த மாடை கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கண்ணே. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. கரூர் மாவட்டம் குளித்தலைண்ணே. குளித்தல இருந்து தாலியாப்பட்டி ஒரு கிராமம்ண்ணே. சரி. இன்னைக்கு வந்து நம்ம கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. ஈரோடு மணியண்ணன் மாடு வாங்கி கொடுத்துருக்காரு. சென மாடுங்களா கண்ணு மாடா? கண்ணு மாடு. எப்படி எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? நாங்க நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்தோண்ணே. நைட் 9 மணிக்கு? 2 மணிக்கு. 2 மணிக்கு வந்து எத்தனை மாடு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணு மாடு செலக்ஷன் பண்ணாங்க? நாங்க ஒரு 10-20 மாடு பார்த்தோம்ண்ணே. 10-20 மாடு பார்த்தோம்ண்ணே. எப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா மாடு? சரி, 10-20 மாடு பார்த்தா நீங்க எத்தனை என்ன காரணத்தினால வேண்டாம்னு சொன்னாரு? இல்ல, அதெல்லாம் பணம் கூடண்ணே. பணம் கூட. சரி. அதான் 80 85 90 ரூபாய்க்கு போச்சு. இப்போ வந்து இந்த கண்ணு மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க? பால் 10-13 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கண்ணே. ஒரு நாளைக்கு 13 லிட்டர் பால் அளவு. காலையிலயும் சாயந்தரம் சேர்த்தீங்களா? சரி சரி. எப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படி பேசுவார்? ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்காரு? அதே போன் பண்ணா வாங்க இருங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. சரிங்க. ராத்திரில இருந்து மாடு காமிச்சிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு மாடு எப்படி லட்சணம் பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரா? ஆமாண்ணா. என்னென்ன பார்த்து வாங்கி கொடுத்தாருங்க? இது முகக்குறி நல்லா இருக்கு. காம்பு 4 காம்பு நல்லா பிரிஞ்சிருக்கு. சரிங்க. கறவைக்கு நல்லா இருக்கு. 4 காம்புலையும் பாலும் வருது. நல்லா இருக்கு மாடு. சரி. நீங்க குளித்தலைக்கு பக்கத்துல இருந்து வர்றீங்க. அங்கே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சந்தைகள் இருக்கும். இவரை செலக்ஷன் பண்ணி வர்றதுக்கு என்ன காரணம்? இருந்தாலும் மாடு இங்க வாங்கணும்னு ஒரு ஆசை. கருங்கல்பாளையம்ல வாங்கணும் ஒரு ஆசை. சரி சரி. இப்போ நீங்க போட்ட காசுக்கு ஒருத்தா இருக்கா மாடு? எத்தனை கம்யூனி வாங்கி கொடுத்துருக்காரு? புரியல. எத்தனை ரூபா கம்யூனி வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாட்டுல? இது எங்க மனசுக்கு எங்க பக்கத்துக்கு ஒரு 5-6 ரூபா கம்மி தானே. 5-6 ரூபா கம்மியா இருக்கு. இதே வந்து அங்க குளித்தலை ஏரியால வாங்கினா கூட வரணும். ஒரு 5 ரூபா கூட வரும். இன்னொரு 5 ரூபா கூட போடுற மாதிரி இருக்கும். சரி, இப்ப அங்க இருந்து வரேன் இருக்கீங்க. வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரா? வண்டி நாங்க அங்க இருந்து வண்டியில வந்துட்டோம். அங்க இருந்து வண்டியிலே வந்துட்டீங்க. சரி, நீங்க விவசாயிங்களா? ஆமாண்ணா. விவசாயி. இதுக்கு முன்னாடி மாடுகள் வச்சிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இருக்கு. அப்ப இதுக்கு தீவனம் எல்லாம் என்னென்ன மாதிரி கொடுப்பீங்கண்ணா? நாங்க தவிடு, புண்ணாக்கு, கறக்க தவிடு தான் போடுவோம். தீவன பயிர் இருக்கு. சோள பயிர் இருக்குது. சரி சரி. இந்த வருஷம் எங்க பூரா எல்லாம் மானாவளியில எல்லாம் சோள பயிர் தான். சரி, இப்போ வந்து கூட்டுறவுக்கு தான் ஊத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. இப்போ கூட்டுறவுக்கு ஊத்துற மாதிரி இருந்தா ஃபேட் அதிகமா கொடுக்கணும். ஆமாண்ணா. அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனம் எச்சா கொடுக்கலாம்? சோள பயிர் கொடுக்கலாண்ணே.
தீவனம் கொடுக்கலாம். தமிழ் கற்காத்தோட கொடுப்போம், குளுக்கோஸ் எல்லாம் போட மாட்டோம். சரி சரிங்க. இப்போ அதுல இதோட இன்னொன்னு காரணம், இப்போ மாட்டுல வந்து பால்ல வந்து நார்மலாவே ஃபேட் அதிகமா கொடுக்குற மாதிரி மாடுகளும் இருக்கு, இருக்கணும். ஃபேட் கம்மியா கொடுக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் நார்மலா வச்சுக்கலாம், கிராமங்களால கொஞ்சம் நார்மலா வச்சுக்கிறதுனே. நார்மலா ஆமா, எடுத்துக்கலாம். அதிகமா வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்காது. சரி சரி. அதனால கொஞ்சம் நார்மலா வச்சுக்கிறது. இப்போ உங்க ஏரியாவுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா. ஏன்னா இங்க விட அங்க வெயில் அதிகமா இருக்கும். ஆமா, கொஞ்சம் மரமட்டம் நிறைய இருக்கணும். மரமட்டையெல்லாம் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. ஆமாண்ணா. சரி ஓகே. இப்போ இந்த மாடு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க, பிடிச்சிருக்கு. கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. இவர்கிட்ட வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாரு? நாங்க ஏற்கனவே ஒரு வருஷம் வந்தோம்ண்ணா இவர்கிட்ட மாடு வாங்குறது. அந்த பழக்கத்துல போன் நம்பர் வச்சிருந்தான், வரும்போதே போன் பண்ணிட்டு வந்தான். வரும்போதே போன் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. என்ன சொன்னாருங்க? வாங்கண்ணா வாங்கிக்கலாம்னாரு. வாங்கிக்கலான்ட்டாரு. எப்படி இவர்கிட்ட என்ன மாதிரி பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன கேரக்டர்? வந்தாலுமே அதெல்லாம் வந்து வாங்க பண்ணா கூப்பிட்டாரு. அப்புறம் திருப்பி அப்பவே வந்து மாட்டெல்லாம் காமிச்சாரு. திருப்பி கூட்டி போய் எல்லாம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தா நல்லா மரியாதை பண்ணாரு. சரி ஓகே, கொண்டு போய் நல்லபடியா பக்கமா வளர்த்துங்க. சரிங்கண்ணா. எப்படி வளர்த்தணுங்கிறது வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தீவனம் கொடுக்கணுமா என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டீங்கனாலும் சொல்லிடுவாரு. சரி சரிண்ணா. சரி, அது மாதிரி இன்னொன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து மாடுகள் கொண்டு போனோன்னு நம்ம ஏரியாவுக்கு செட் ஆயிருமா? ஆயிரம்ண்ணா. ஆயிரும். ஏன்னா இப்ப வெயிலும் மழையும் கலந்த நம்ம மாதிரி தண்ணி பனி கலந்த மாதிரி. தண்ணி சௌகரியம் இருக்குண்ணே. நம்ம கொஞ்சம் இழப்போகமா தான் குளிப்பாட்டிக்குவோம், நிழல்ல கட்டுவோம். அதனால ஒன்றும் தெரிஞ்சு அதனால செட் ஆகி. சரி ஓகே, ரொம்ப நன்றிங்க. சரி. இந்த மாடு கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. கண்ணு கடை இருக்குன்னா காலக்கண்ணா. காலங்கண்ணு கண்டுன்னு தான் சொல்லுவீங்க உங்க ஏரியால எல்லாம். சரி ஓகேண்ணா. ஓகேண்ணா. பார்க்கலாம். கண்டிங்க. ஆமாடா கண்டிங்க அண்ணே.